ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கீங்களா? நம்ம கமல்ஹாசன் நம்ம பிக் பாஸ வந்து ஹோஸ்ட் செய்யல அப்படின்னு போறது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஏன்னா அவர் நல்ல வார்த்தையிலேயே வச்சு செய்வாரு. கமலை அடிச்சுக்க ஆளே இல்ல என்ற மாதிரி தான் பிக் பாஸ் இருந்துச்சு. கமல் கமல் வந்து கண்டிப்பா சொல்வாரு. அதோட அந்த ஹியூமர் சென்ஸ் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியும் அன்பா பேசுவாரு. இதெல்லாம் 7 சீசன்ல கமல் வந்து ஒரு பெரிய ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் பிக் பாஸ்க்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. பிக் பாஸ்னா ரியாலிட்டி ஷோ, என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. கமல்ஹாசன் அவருடைய ஸ்டைல், அவருடைய ட்ரெஸ் கோட், அவருடைய பேச்சு தன்மை, அவருடைய இன்டலெக்சுவல், கிரியேட்டிவ், ஆக்டிங் முதல் கொண்டு அவருடைய உலக நாயகன் என்ற டைட்டிலை தக்க வைத்து கொண்டு பிக் பாஸை செஞ்சது ரொம்ப ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனா கமல் சார் சீசன் 1, 2, 3, 4, 5 எல்லாம் செஞ்சாரு. அப்புறம் சீசன் 6ல தான் அவருக்கு வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஏற்பட்டுச்சு. பைஸ்டா இருந்தாரு விக்ரம். மக்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீசன் 7ல வந்து பைஸ்டா இருந்து ஒரு மாயாங்கிற ஒரு டீமுக்கு வந்து ஆதரவு கொடுத்து, அப்புறம் அவரு ரெட் கார்டு கொடுக்காம இந்த பெண்களை ரெட் கார்டு கொடுக்க சொல்லி மக்கள் எதிர்ப்பு சம்பாதிச்சுக்கிட்டாரு நம்ம கமல்ஹாசன். ஆனா அவர் என்றென்றும் கமல்ஹாசன் ஒரு லெஜண்ட். அண்ட் ஆல்சோ அவர் வந்து உலக நாயகன் என்று யாரும் மறுக்க முடியாது. நல்லா படிச்சவங்களும் இருக்காங்க. எனக்கு பயங்கர ஒரு இப்போ வர தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வரையில் சார் அதான் சார் யாரா பாடியாவது காட்டலாம்ல. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒளிந்திருக்கலாக.